Hi and welcome to our channel friends. இன்னைக்கு நைட் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சமைச்சதுக்கப்புறம் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா பாத்திரையும் லைட்டாக வந்து ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரின்ஸ் பண்ணி நான் டிஷ்வாஷரில் தான் லோட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து எல்லாமே அணுக்குள்ளே வந்து நல்லா அடுக்கி எடுத்துகிட்டு டிஷ்வாஷரில் லோட் பண்ணிடலாம். ஸோ ஒன்று ஒன்று அந்தந்த ப்ளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கிச்சனை வந்து நீட் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கும் போது சமைக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்பும் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம கிச்சனை வந்து நீட் பண்ணிக்கலாம், நீட்டாகவே வச்சுக்கலாம். ஸோ இது பால் பாத்திரம். இது லைட்டாக வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து டிஷ்வாஷரில் வைக்கிறது. ஸோ அதையும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா டிட்டர்ஜென்ட் போட்டு நம்ம சைக்கிள்ஸ் வந்து ரன் பண்ண விட்டுடலாம். ஸோ இது சைட் பை சைடு இது வந்து ரன் ஆகிட்டுருக்குது நேரத்தில் நம்ம மீதி இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு, உட்டன் கட்டரு, இது எல்லாமே வாட்டர் பாட்டில்ஸ் இது எல்லாம் கையில் தான் கண்டிப்பாக வாஷ் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கையில் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இதையும் நான் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே வந்து கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எப்போவுமே நம்ம நீட்டாக வந்து கவுண்டர் டாப்பும் கிச்சனை வச்சுட்டோம் அப்படின்னா. ஸோ சைக்கிள்ஸ் வந்து ரன் ஆகிடுச்சு. இது அந்தந்த ப்ளேஸில் நம்ம வச்சுட்டு நைட்டு தூங்க போயாச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு விளாகில் நம்ம பார்க்கலாம்.